யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை இணைந்து நமக்கென்று உரிமை பாராட்டி நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திட மனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எவ்வளோ பர்சனலா இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிற காரியத்தை இதில் நம்ம கவனிக்கிறோம். தேவன் பல காரியங்களை ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதுக்கு, அதை இன்னைக்கு இந்த விதத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை நல்ல கர்த்தருடைய செழிப்பினால் நிரப்புவதுக்கு, செழிப்பு என்று சொல்லும்போது பணம் மாத்திரம் செழிப்பு கிடையாது, நல்ல ஆவிக்குரிய செழிப்பு நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்க, அதுவும் கர்த்தர் நம்ம கொடுக்குற செழிப்பு தான். தேவ பக்திக்கு ஏதுவான விதத்தில் வாழ்கிறோம், அது நல்ல செழிப்பு. ஆத்துமாவில் செழித்திருக்கணும், சரீரத்தில் செழித்திருக்கணும், ஏன்னா மனதில் நம்முடைய ஆவி செழிப்பாக இருக்கணும். இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது துவண்டு போயிருக்கிற மனுஷன் கூட மறுபடியும் செழிக்க முடியும், துளிர்க்க முடியும், வெற்றி அடைய முடியும். இன்னைக்கு நீங்கள் எந்த நிலையில் வந்திருந்தாலும் உங்களை அந்த நிலையில் கர்த்தர் விடாமல் உங்களை திருப்பியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்க கர்த்தர் வல்லமை உள்ள. எத்தனை பேர் நம்புறவங்க கையை வைத்து சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சோகத்தோட, சோகம் இல்லாத நாளே இல்லையே நமக்கு தான். சில மூஞ்செல்லாம் பார்த்தா கர்த்தாவே அந்த பக்கம்லாம் என்ன திருப்பாதியம் தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்தோம், ஒருவேளை இது டைம் அப்படியானு தெரில, ஆனால் சோகம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வருது பாருங்க. சோகமாக இல்லைன்னா கூட நம்மளை சோகப்படுத்துறதுனே வருவாங்க தேடி. ரொம்ப சந்தோஷமாகறியா அப்படின்னு நம்மளை சோகப்படுத்துற சோகம் வாழ்க்கையில் வருது பாருங்க. அந்த சோகத்தில் கர்த்தர் நம்மளை இருக்க விடவே மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் சோகத்தில் கர்த்தர் இருக்க விடவே. நீங்கள் சோகமாக இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதோ, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியாக மாற்றுகிற தேவன். கையை வைத்து சொல்லுங்க, என்ன ஒவ்வொரு நாளும் எப்படி மாத்துறாரா? நல்ல மகிழ்ச்சியா. சிலெல்லாம் கோல்கேட் பேஸ்ட் போட்டால் பல்லு பல பல பலனுக்குதுன்றாங்க பாருங்க. அந்த பளபளப்பை காட்டிலும் இந்த தேவ வசனம் நம்மளை பிரகாசம் உள்ளவர்களாய், மகிழ்ச்சி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார் பாருங்க. இப்போ எவ்வளோ அற்புதமான வேலையை கர்த்தர் நமக்கு செய்ய இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு செழிப்பையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கொடுக்க கர்த்தர் விரும்பி இந்த சத்தியங்களை நமக்கு போதிக்கும் போது, இந்த தேவ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய செழிப்பு, இதை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் நம்புறதில்ல பாருங்க. இன்னைக்கு எதுக்கு அதிகமான நம்பிக்கையும் கவனமும் திரும்புதுன்னா, தரித்திரத்துக்கும் சாபத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புகிறோம். ஒருவேளை சாபம் இருக்குமோ, ஒருவேளை அதனால தான் இந்த தரித்திரமா, அதனால தான் இந்த தோல்வியா, அதனால தான் இந்த பலவீனமா, அதனால தான் இது அது நடக்குதா வாழ்க்கையில்? நான் சொல்கிறேன்,
என்றைக்கு இயேசுவின் பிள்ளையாக இயேசு என்னை எல்லா பாவத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்து என்ன எல்லா சாபத்திலிருந்து என்னைக்கு என் இயேசு என்னை விடுவித்தாரோ அன்னைக்கே என் மேல இருந்த எல்லா சாபமும் தரித்திரமும் குறைவையும் கர்த்தர் நிவர்த்தி செய்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா குறைவும் என் மேல என்ன வாக்கப்பட்டிருக்கு? நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ஏன் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்குன்னா, எனக்காக என் சார்பில் இயேசு தம்மையே பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. போன வாரம் காட்டினோம் பாருங்க, எப்படி ஆண்டவன் நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறாரு. எதுல இருந்து மீட்டு கொண்டு? சாபத்திலிருந்து. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் எதை நம்புறோம்னா, சாபம், தரித்திரம், தோல்வி, ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற பலவீனம், வியாதி, இது மேலதான் நம்ம நம்பிக்கையை வைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு அதை கவனம் செய்யாது. ஏன்னா ஆண்டவர் சொல்ற சாபத்தை தேவன் உண்டாக்கல. நல்ல கவனிங்கள், சாபத்தை யார் உண்டாக்கல? தேவன் உண்டாக்கல. சாபம் எப்படி உள்ள மனுஷனுக்குள்ள வந்து? தேவன் வச்சிருக்கிற வார்த்தையை நம்பாம, தேவனை சார்ந்து கொள்ளாம, தேவன் சொன்ன வழிகளில் நடக்காமல் ஒரு மனுஷன் போகும்போது அது அவனுக்கு என்ன நேராக கொண்டு போகுதுன்னா, குறைவுக்கு நேராக, பலவீனத்துக்கு நேராக, இருளுக்கு நேராக, பாவத்துக்கு நேராக, அந்த பாவத்தின் விளைவினால் உண்டாகிற சாபத்துக்கு நேராக மனுஷன் வாழ்க்கை திருப்பப்படுகிறது. உபாகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 15ஆம் வசனத்திலிருந்து ரொம்ப தெளிவாய் வேத வசனம் சொல்லுகிறது. தரித்திரம் ஒரு சாபம் என்று அங்க வேதம் சொல்லுகிறது. தரித்திரத்தை தேவன் உண்டாக்கல, சாபத்தை தேவன் உண்டாக்கல. தரித்திரத்துக்கு எதிராக இருக்கிறார் கர்த்தர். ஏன்னா அது தேவன் உண்டு பண்ணவில்லை. சாபத்தை தேவன் அதுக்கு எதிராக இருக்கிறார் ஆண்டவர். God is against every kind of curse and every kind of poverty. இன்னைக்கு இந்த நம்பிக்கை, இந்த தெளிவு ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள வரலனா, நான் சொல்றேன், பிசாசு உபயோகப்படுத்துகிற ஆயுதமே அதுதான். நல்ல கவனிங்கள். வாழ்க்கையில் நடக்கிற சவால்கள், வாழ்க்கையில் போகிற சூழ்நிலைகள், சரீரத்தில் ஏற்படுகிற சில காரியங்கள், இதெல்லாம் பிசாசு என்ன காட்டுவானா, ஏதோ உங்ககிட்ட குறை இருக்கு, அதனால உனக்கு ஏற்பட்ட சாபம் இது. கிடையவே கிடையாது. நான் சொல்றேன், இயேசு என்னைக்கு எனக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு எல்லா சாபத்துக்கும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன எல்லா சாபத்துக்கும். வாயத்திறந்து சொல்லுங்க எல்லாரும், எல்லா சாபத்துக்கும். அது எந்த சாபமானாலும் சரி, எவன் விடுற சாபமா இருந்தாலும் சரி, எவன் கிளப்புற சாபமா இருந்தாலும் சரி, என்ன ஒன்றும் என்ன சேதப்படுத்தவே முடியாது. கையை வச்சு சொல்லுங்க, ஒன்றும் என்ன சேதப்படுத்த முடியாது. நான் கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு கவனிச்சுப்பாங்க, இஸ்ரவேல் மக்கள் மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வச்சாராம். இன்னைக்கு எவ்வளவு யுத்தம் நடக்குது, எவ்வளவு எதிரா ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா ஏறாங்க பாருங்க. ஆனாலும் பரலோகத்தினுடைய தயவும் தேவ தயவும் இஸ்ரவேல் மேல இருக்கு. ஏன்னா கர்த்தர் அவர்கள் மேல ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்காரு. என்ன உடன்படிக்கை? சாபம் அல்ல, ஆசீர்வாதம். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஆசீர்வாதம் என்கிற உடன்படிக்கை என்னோட செஞ்சிருக்காரு. நல்ல கையை உயர்த்தி சொல்லணும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதிரி எண்ணங்கள் வரணும் பாருங்க. எனக்கு எதுல ஊறி போயிருக்குன்னா எண்ணம், எனக்கு தோல்வி, எனக்கு பிரச்சனை, எனக்கு சாபம், எனக்கு குறை, எனக்கு இதே தான் நான் பேசுறேன் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் நமக்கு தெளிவான ஒரு வெளிச்சத்தை சத்தியத்தின் மூலமா கர்த்தர் நம்ம கட்டளையிட விரும்புகிறார். ஒரு மனுஷன் கர்த்தர் வச்சிருக்கிற செழிப்பில் நடக்க முடியாமல் இருக்கிறானா, அதுக்கு காரணம் அவனுக்குள்ளே எழும்புகிற பலத்த தப்பான பலத்த அரண்கள். wrong stronghold, wrong block hold is what stopping you to walk in God's prosperity. நல்ல கவனிங்கள். இன்றைக்கு சபையில கர்த்தர் வைத்திருக்கிற செழிப்பை இந்த வேத வசனத்திலிருந்து எடுத்து போதிக்காததுனால பிசாசு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விசுவாசிகளுக்குள்ள என்னத்தை காட்டுறானா, இது உன்னுடைய குறை, உன்னுடைய சாபம், இது தலைமுறை சாபம். ஆகவேதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். இன்னைக்கு எதை நம்பணும்னா, என் வாழ்க்கை குறைவா இருந்தாலும் அதை நிறைவுபடுத்துகிற ஒரு ஆசீர்வாதமான தேவன் எங்கேயோ இல்லை, எனக்குள்ள இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, அவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருந்துகிட்டு என்னை நிறைவுபடுத்தாம எப்படி இருப்பாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைவாக்குவார். சிந்தனையை நிறைவுள்ள சிந்தனையாக மாற்றுவார். குறைவுள்ள சிந்தனையா இருக்க விட மாட்டார். என் எண்ணங்கள் தேவனை அறிகிற, தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அறிகிற அறிவுக்கு எதிராக எழும்புகிற எண்ணமா இருந்தா, இந்த சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா உங்களை இந்த வசனத்தை வச்சு கர்த்தர் நிச்சயமா அந்த தப்பான பலத்த அரணை நிச்சயமா இடிப்பார். நல்லா கவனிங்கள்.
பாருங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எதை நம்புகிறோம்? குறைவை நம்புகிறேன், எனக்கு இருக்க என்னால் முடியாது, என்னால் இயலாது, எனக்கு அந்த நிறைவுக்குள்ளே நான் வர முடியாது, இப்படியே தான் நான் இருப்பேன். இது போதும் பிசாசுக்கு. நமக்கு கூட்டணி இருக்கிறாங்கப்பா, நம்மால் ஒருத்தன் இருக்கிறாங்க அப்படின்னு பிசாசுக்கு ஒரு பெரிய தொக்கு. நம்மலாம் வசனம் இருக்கு, சத்தியம் இருக்கு, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா நம்முடைய வாயின் அறிக்கை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயம் எதை தியானிக்குதுன்னா, என்னால முடியாது, எனக்கு நிறைவு கிடைக்காது, எனக்கு என்ன சம்பூரணம் வராது, நான் ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் கர்த்தருடைய நிறைவுக்குள்ள வர முடியுன்ற எண்ணம் வரமாட்டுதே. பாருங்க, ஒரு நாட்டில் நடந்த நிஜ சம்பவத்தை உங்களுக்கு நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன். 1941ஆம் ஆண்டில் ஐரோப்பியா நாட்டில் இருந்த அல்பேனியான்னு ஒரு நாடு இருந்துச்சு, இன்னமும் இருக்கு. அந்த நாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 2வது உலக யுத்தம் நடந்தபோது, அதுக்கு பிறகு 1941 இருந்து 1991 வரைக்கும் ஏறக்குறைய 40 வருஷம் அந்த நாடை ஆண்ட ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். அவர் பேர் என்வர் அப்படின்ற பேர். அவர் அந்த நாட்டை ஆண்டார். பாருங்க, நாட்டை ஆண்டபோது அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த நாட்டு மக்களுக்கு அண்டைய நாடோடு எந்த தொடர்பும் இல்லாதபடிக்கு, எந்த வெளிநாட்டிலேருந்து எந்த ஆளும் உள்ள வர முடியாது, உள்ள இருக்கிறவங்க எந்த வெளிநாட்டுக்கும் வெளியே போக முடியாது. நார்த் கொரியாவோட மோசமான ஊராக இருந்துக்குது அந்த நாடு. நான் சொல்றது ஃபியூ டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்றேன். என்ன சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் லீடர் அந்த நாட்டில் இருக்கிறவங்க நடத்தினாருன்னா, அவர் சொல்றாரு, என்ன நமக்கு உங்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கு குதிரை இருக்கு, நீங்கள் பிரயாணம் பண்ணி போகிறதுக்கு மாட்டு வண்டிலாம் இருக்கு. இன்னைக்கு இங்கே தான் நம்ம மாட்டு வண்டின்னு நினைக்கிறோம். அந்த காலத்தில் அங்கே எல்லா இடத்துலையும் மாட்டு வண்டியும் குதிரையும் தான் இருந்திருக்கு பாருங்க. அப்போ அவர் சொல்றாரு ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம அண்டை நாடாக இருக்கிற ஜெர்மனி நாடு சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்க. பிரிட்டிஷ் நாடு இருக்கு பாருங்க, நம்ம பக்கத்தில் அல்பேனியா யூரோப் நாட்டுக்குள்ள தான் இருக்கு, அந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க. அங்கே என்ன பண்றாங்களா ஜனங்க, பிரிட்டிஷ் ஆட்கள் பிரெட்டுக்கு அலைந்து திரிறாங்க. இந்த பிரெட் அங்கே ரொம்ப ஃபேமஸ் பாருங்க, அந்த பிரெட்டு கூட கிடைக்காம அலைஞ்சு திரிகிறாங்க. அமெரிக்கா நாடு இருக்கிறதுலே ஏழையான நாடா இருக்குன்னு இப்படி அந்த நாட்டை நடத்தின ஒரு தலைவர் தங்களுடைய ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து, அவர்களுக்கு நாட்டு நடப்பென்ன, உலக நடப்பென்ன, எது நிஜம், அந்த ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வராம ஒரு பிரம்மைக்குள்ளேயே வச்சு அவங்களை நடத்தினாங்க பாருங்க. 40 வருஷம் அந்த ஊர்ல, அந்த 40 வருஷம் வேற எந்த டிவி சேனலும் கிடையாது, ஒரே சேனல் தான், அது கவர்மெண்ட் டிவி சேனல். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன ஆச்சரியம்னா, அந்த 40 வருஷம் அந்த கம்யூனிஸ்ட் லீடர் சொன்னதை நம்பி வாழ்ந்தாங்க ஜனங்க. வெளி உலகத்துக்கு தொடர்பு இல்லை. என்ன நினைச்சுக்கிட்டான், உங்க வாழும்போது அல்பேனியா நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் என்ன நினைக்கிறான், இங்கே விட்டு நம்ம போகக்கூடாது. ஏன்னா நம்ம நாடை காட்டிலும் பக்கத்து நாடு தரித்திரத்தில் இருக்கு, ஏமாற்றத்தில் இருக்கு, ஒன்றும் அவங்களுக்கு நிறைவு இல்லை. நம்ம நாடு தான் ரொம்ப நல்ல நாடு போல, நமக்கு தான் நல்ல வசதி இருக்கு, நம்மளாவது குதிரையில் போறோம், மாட்டு வண்டியில் போறோம். இதை நம்பி வாழ்ந்தார்கள் பாருங்க. அதுக்கு பிறகுதான் உண்மை தெரிய வந்த போதுதான் தெரிஞ்சிச்சு, உலகத்திலேயே நம்ம நாட்டு தான் பின்தங்கின நாட்டில் இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்திருக்கிறோம்னு ஜனங்க அதுக்கப்புறம் தான், இன்னைக்கு தான் அந்த அல்பேனியா நாடு கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு டூரிஸ்ட் சென்டரா மாறி இருக்கு பாருங்க. அப்ப கவனிச்சு பாருங்க, அந்த நாட்டில் இருந்த வளன், அந்த நாட்டில் இருந்த எல்லா நிறைவையும் அனுபவிக்க முடியாதபடிக்கு அந்த நாட்டை நடத்தின ஒரு தலைவன் ஜனங்களுக்குள்ள என்ன சிந்தனை திணித்தாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்மையை திணிக்காததினால, உண்மையை கரெக்டா அவங்களுக்குள்ள கொண்டு போகாததுனால, அவங்க எல்லா பிரம்மையும், எல்லா மாய்மாலத்தையும், எல்லா ஏமாற்றத்தையும், பொய்யையுமே அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் இப்படிதான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு ஆலயத்துக்கு வரேன், கர்த்தரை தேடி வரேன், ஆனா அநேக நேரம் இந்த சத்தியத்துக்கு என் வாழ்க்கையை அடைத்து வைத்திருக்கிறேன், என் கண்ணை நான் மூடி இருக்கிறேன். நல்ல கவனிங்கள், இந்த சத்தியத்துக்கு நேராக நம்முடைய கண் திறக்கப்படணும். கையை வைத்து சொல்லுங்க, இந்த சத்தியத்துக்கு நேராக என் கண்ணை திறக்கிறார். அதான் பவுல் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் உண்டாக்கணும். எதை அறிந்து கொள்ள? இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை, சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவர்களுக்கு நீ தரணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மத்தியில் என்ன இருக்கு? இயேசுநாதருக்கே தலை சாய்க்க
இடம் இல்லை. அவருக்கே தலை சாய்க்க இடம் இல்லை, நமக்கு தலை சாய்க்கிறதுக்கு எப்படி இடம் இருக்கும்? நரிகளுக்கு குழி இருக்கு, பறவைகளுக்கு கூடுகள் இருக்கு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இயேசுநாதர் ஒரு ஐஸ்வர்யவான பார்த்து சொன்னார், நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் நீ எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இயேசுநாட்டை வந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்துடணும், ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக தான் இருக்கணும், நம்மளை கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் நிறைவு இல்லாமல் இப்படியே தான் வாழணும் போல. நிறைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, இப்படி நான் ஏழையாக தரித்திரமாக இருப்பது தான் ரொம்ப பரிசுத்தமான ஜீவியம் நினைக்கிறோம். கிடையவே கிடையாதுங்க. சிலருக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, நான் ரொம்ப இந்த கர்த்தருடைய செழிப்பை குறித்து நினைச்சேன்னா அந்த செழிப்பை என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய இடையூறா மாறிடும். எப்படி அது மாறும்? கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை ஜனங்கள் மேல கட்டளையிடும் போது, நம்ம மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வைக்கும் போது எப்படி அது தவறாக போகும்? சரியான விதத்தில் நான் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளனா அதை தப்பா உபயோகப்படுத்துறேன். அது ஆசீர்வாதம் இல்லை, எல்லா காரியத்துக்கும் பொருந்தும். இப்போ கவனிச்சு பாருங்க, தேவனுடைய சத்தியத்தை நம்ம அறிய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு எதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோன்னா, எதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோன்னா, இந்த தரித்திரத்தின் சாராம்சம், அந்த என்ன சாராம்சம்? ஒன்றும் இல்லை, நிறைவு இருக்காது, வாழ்க்கையில் வெற்றி வராது. இந்த ஒரு என்ன சாராம்சத்தை பிசாசு எப்படியாவது நமக்குள்ளே திணிக்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய மனதுக்குள்ளே அப்படி கொண்டு போய் விடுறான் பாருங்க. அதுதான் ஆண்டவர் வசனத்தின் மூலமா நம்மளை விடுதலை பண்ணுகிறார். கையை வச்சு சொல்லுங்க, சத்தியத்தின் மூலமாய் எனக்கு விடுதலை உண்டாகும். கையை வச்சு சொல்லுங்க, சத்தியத்தின் மூலமாய். ஏன்னா வேதம் சொல்லு, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் என்ன பண்ணும்? நிச்சயம். அது சத்தியமா இருந்தா விடுதலை வரும். இந்த காரியத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் செழிப்புக்கு எதிராக உங்களுடைய மனதுக்குள்ள சிந்தனைகள் இருக்குன்னா, இதை நம்பாதவர்களாக இருப்பீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா இது நிஜம், இது கர்த்தர் உங்களுக்கு வேணுன்றாரு, எதுக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, எதுக்கு உங்களை ஆண்டவர் பொருளாதாரத்தில் நன்மையாக மாற்ற விரும்புகிறார். ஏன்னா கர்த்தருக்கான உக்ரானக்காரனாக, நிர்வாகியாக கர்த்தர் உங்களை வச்சு உங்களை கொண்டு இந்த உலகத்தில் கர்த்தர் அவருடைய வேலையை செய்து முடிப்பதுக்காக என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கையை சொல்லுங்க, அவருடைய வேலையை எல்லா இடங்களிலும் அவர் விரும்புகிறபடி, அவர் விரும்புகிற நேரத்தில் செய்து முடிப்பதுக்காக என் மேல தேவன் தம்முடைய செழிப்பின் ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? கட்டளையிடுகிறாரு. ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை முதல்ல எங்க போய் திணிக்கிறாங்கன்னா, இந்த நிறைவில் என்ன கர்த்தர்கிட்ட வந்தா, ஆண்டவருக்கு வந்துட்டா, ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து வந்தால் ஒன்றும் இல்லாமல் என்ன இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல போய் அதை பிரசங்கியாக இருக்கும், போதகர்களுக்கும் சுவிசேஷருக்கும் மிஷினரிமார்களுக்கும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, கர்த்தருக்காக வந்துட்டியா, விட்டுட்டு வந்து எல்லாத்தையும் விட்டு வந்துட்டியா, இனிமேல் உனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த ஆண்டவர்கிட்ட எந்த பலனையும் நீ என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. நான் சொல்கிறேன், கர்த்தர் பலன் கொடுக்காத தேவனா அவர்? நான் பாருங்க, ஊழியத்துக்கு வந்த போது எனக்குள்ள இந்த கேள்வி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னன்னா எதையும் எதிர்பார்க்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. நான் சொன்னேன், எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, அப்புறம் எதுக்கு கர்த்தர் எனக்கு அவர் ஆண்டவராக என்னுடைய எஜமானனா இருக்கிறார்? எனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் தான்ப்பா உன் வாழ்க்கைக்கு பாஸாக இருக்கிறேன், உன்னை அழைச்சவர் நான். எனக்குள்ள இந்த கேள்வி இருந்துச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் இந்த வசனங்களை வாசிக்க எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். உலகத்தில் ஒரு முதலாளி இருக்கிறானா, ஒரு தொழிலாளி தாங்கிட்ட உண்மையாக வேலை செஞ்சானா, அந்த தொழிலாளிக்கு அந்த முதலாளி பலன் கொடுக்குறானா இல்லையான்னு கேட்டார். சமீப நாட்கள் ஒரு டிவி சேனலில் நான் பார்த்துருந்தேன் பாருங்க. நம்ம சென்னை பட்டணத்தில் தான், என்ன சவுத் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியா ரியல் எஸ்டேட் கம்பெனியான்னு தெரியல. அவங்க ஏறக்குறைய 25 வருஷமும் 30 வருஷமாக அந்த முதலாளி என்ன செஞ்சாருன்னா, தாங்கிட்ட லாயலாக வேலை செஞ்சவர்களுக்கு அவர் என்ன பண்ணாராம், ஏறக்குறைய 50 காரா எனக்கு தெரியல, எத்தனை நம்பர் இருந்ததில்ல, ஆனால் சில காரை வாங்கி அவர்கள்கிட்ட லாயலாக இருந்த வேலை செஞ்ச வேலைக்காரர்களுக்கு அந்த முதலாளி என்ன பண்ணாராம், அதை வெகுமதியாக கொடுத்தாராம். அதை பெருசாக என்ன டிவியில் சொன்னாங்க பாருங்க. அதை செஞ்சு நான் யோசித்து பார்த்தேன், ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு முதலாளியே வேலை செய்கிற ஒரு தொழிலாளிக்கு நன்மை செய்யணும், பலன் கொடுக்கணும்னு நினச்சா, நான் என்ன அழைத்த என் ஆண்டவர் என்னை அவருக்கென்று தெரிந்து கொண்டு உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வச்சு உங்கள் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் பாஸ் அவர் தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லி, நம்ம எல்லாருக்கும் பாஸ் யார் தான்? இயேசு தான் நமக்கு பாஸ். இந்த பாஸ் உங்களுக்கு பலன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா?
என்னங்க, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுத்துருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்ல, எனக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பலன் அளிக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரன், தொழிலாளின்றது வேலைக்காரன், ஒரு வேலைக்காரனுக்கே ஒரு முதலாளி பலன் கொடுக்க முடியும்னா, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் வேலைக்காரனா பார்க்கல, அவருடைய சொந்த மகனாக மகளாக கர்த்தர் நம்மளை பார்க்கல. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமென்னு சொல்லி. நம்மளை என்னவா பார்க்கல, கர்த்தர் வேலைக்காரனா பார்க்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு நம்மளை வேலைக்காரனா பார்க்கல, அவருடைய பிள்ளையாய் நம்மளை பார்க்கிறாரு. கெட்ட குமாரன் போனான் அப்பா கிட்ட, என்ன சொன்னான்? நான் வேலைக்காரனா இருக்கேன். அப்பா என்ன சொன்னாரு? இல்ல இல்ல, நீ என் பிள்ளைதான். பிள்ளையார் வேலைக்காரனுக்கே உலகம் பலன் கொடுக்குதுன்னா, நான் கேட்கிறேன், நான் என் பரலோக பிதாவுக்கு பிள்ளையா இருந்தா என் பரலோக பிதா எனக்கு எவ்வளவு பலன் கொடுப்பது நிச்சயம். எத்தனை பேர் நம்புற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய பரலோக பிதா எனக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தரித்திர எண்ணத்தை, உனக்கு சாபத்தை குறித்து சிந்திக்கிறப்பார், அதெல்லாம் எடுத்து போடு, உன்னை விட்டு எதையோ போட்டு உட்கார்ந்து நான் கற்பனைச்சிருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் பலத்த அரண். எதுக்கு நேராகனா, கர்த்தர் வச்சிருக்கிற செழிப்பில் நீங்கள் நடக்க முடியாதபடிக்கு எழும்புகிற பலத்த அரண்கள். நல்லா கவனித்து பாருங்க. இந்த உலகம் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் அதை ரொம்ப அற்புதமா, வேதம் அதை ரொம்ப பர்டிகுலரா குறிப்பிட்டு காட்டுது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க சொல்லியிருக்கு, ஒரு ஏழை மனிதன் அவன் ஞானம் உள்ளவனா இருந்தா கூட அவனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறதா. ஞானம் தப்பு கிடையாது, ஆனா அவன் ஏழையா இருக்கிறதுனால அவனுடைய ஞானம் கூட அசட்டை பண்ணப்படுதான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நான் சபை போதகரா இருக்கிறேன், நான் நல்ல உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன், கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற ஞானமுள்ள வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். பண்ணி முடித்த பிறகு சிலர் நீங்கள் யோசிக்கணும் வச்சுக்கிங்க, இந்த பாஸ்டர் பாவம், இந்த பாஸ்டர் யார் சாப்பாடு போடுவாங்கன்னு தெரில, இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாரோ தெரியல, ஆனால் நம்மலாம் சேர்ந்து ஏதாவது இந்த பாஸ்டருக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்படி கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டார். ஏன்னா நான் கர்த்தருக்கு பிள்ளையா இருக்கிறேன், என்னுடைய பாஸ் அவர். இது வரைக்கும் என்ன எந்த இடத்திலும் கர்த்தர் வெட்கப்படுத்தினதே இல்லை, இனிமேலும் செய்ய மாட்டார். ஒருவேளை அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நம்ம கொடுத்து தான் இந்த பாஸ்டர் வாழ்க்கையை நடத்த வேண்டியது இருக்குது, பாவம் அவருக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நான் பண்ணுற பிரசங்கத்தை நீங்கள் எத்தனை பேர் ஒழுங்காக கேட்பீங்க? இவருக்கே வழி இல்லை, இவர் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறாராம். பேசுவோம் பேச மாட்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. முன்னாடி பேசினாங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக பின்னாடி பேசுவாங்க. யோசித்து பாருங்க. அதை தான் இங்கே சொல்கிறாரு பிரசங்கின் புஸ்தகம். நமக்கு நல்லா கவனி. இந்த உதாரணத்தை உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும். என் எண்ணங்க தரித்திரம் பிடிச்ச எண்ணமா, என் சிந்தனை ஏழையான சிந்தனையாக இருந்துச்சு, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இருக்காது, நான் இப்படியே தான் இருப்பேன் போல, ஆண்டவர்கிட்ட வந்தால் இப்படி தான் வாழ்க்கை, கிறிஸ்தவன் ஆனாலே இப்படி தான் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பிரம்மைய நிறைய பேர் திணிச்சிட்டாங்க பாருங்க கிறிஸ்தவத்தில். அந்த மாதிரி ஃபேக்கான பிக்சர்ஸை ஆண்டவர் நம்ம கேட்குற சத்தியத்தின் மூலமாக பிரேக் பண்ணி அற்புதமான நிஜமான ஒரு பிக்சரை உண்டாக்குறாரு. அது என்னன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தரித்திரமாக இருப்பதுக்காக தெரிந்து கொள்ளல, சாபத்தில் இருப்பதுக்காக தெரிந்து கொள்ளல, என்னுடைய ஆசீர்வாதத்தினால உன்னை நான் ஒவ்வொரு நாளும் நிரப்புவேன். இது சொல்லுங்க, கர்த்தர் என்ன தம்முடைய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு நாளும் நிரப்பார். வீட்டுக்கு போனால் சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், கர்த்தர் உன்னை எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு. மனைவியை பார்த்து சொல்லணும், புருஷன் என்ன சொல்லணும்? கர்த்தர் நீ எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? புருஷன்மாரு, உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பாரு, இதுக்கு பதிலாக நான் எப்படி இருந்திருக்க வேண்டியவன் தெரியுமா? இதுதான் நிறையா வீட்டில் நடக்குது. அதே தான் மனைவி மாரம் சொல்லணும், உமக்கு சமைச்சு போடுறதுக்கு என்ன பண்ணுறது, என் தலை எழுத்து அப்படின்னா அது நல்லா இருக்காது. நீங்கள் சொல்லணும், மனைவிமா சொல்லணும், கர்த்தர் உங்களை எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதமான கணவனாய் கர்த்தர் கொடுத்துற. போய் வீட்டில் சொல்லி பாருங்க, ஒருத்தர் இப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் என்ன உங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார், கர்த்தர் எனக்கு இந்த வேலையை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கார். எத்தனை பேர் கையை வச்சு சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு வேலையை தொழிலை ஆசீர்வாதமாக எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறாரு பாருங்க.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒரு மனுஷன் நமக்கு பலனளிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னு தெரிலனா நான் கடைசி வரைக்கும் இப்படியே ஓட்டாண்டியாவே இருந்து நிறைவ கர்த்தரின் ஆசீர்வாதத்தை எதுக்கு தேவன் கொடுக்கிறார், அதை எப்படி நான் உபயோகப்படுத்தணும், அதை வச்சு என்னெல்லாம் கர்த்தர் செய்ய, இந்த சிந்தனையே வராது பாருங்க. நான் என் தேவை, என் பிரச்சனை, என் சூழ்நிலை இதுலேயே மாண்டு இதுலேயே யோசித்து அந்த காரியத்தை யோசிக்க நான் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற செழிப்பு, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அதை என்கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் என்ன கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்கள், அவருடைய ராஜ்யத்தை கட்ட, ஆலயத்தில் கர்த்தருடைய ஊழியத்துக்கான வேலைகளை செய்வதற்கு கர்த்தர் என் கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க, இந்த சிந்தனையே வராது. இப்படி சிந்தனை வராதவங்கிட்ட ஆசீர்வாதமும் வராது. அதான் இங்க சொல்றாரு, ஒரு மனுஷன் ஏழையா இருக்கிறான், ஞானம் உள்ளவனா இருந்தான், தான் ஞானத்தினால அவன் என்ன செஞ்சானா, அந்த பட்டணத்தையே அந்த ஊரையே காப்பாத்தினானா. வாசிப்போமா, அங்க பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்களேன். பிரசங்கியின் புஸ்தகம் அங்கே 9ஆம் அதிகாரம், பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை நான் வாசித்த போது எனக்கு ஆண்டவர் காண்பித்த இந்த காரியம் பாரு, எவ்வளோ ஞானம் இருந்தாலும் ஞானம் தப்பு கிடையாது, ஞானம் நல்லது தான். ஆனால் அந்த ஞானத்தை வச்சு நீ இன்னும் ஏழையாவே இருந்தீனா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாதுன்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. வாசிப்போமா, 13ஆம் வசனம், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிப்போம். சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தை கண்டேன், அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. நல்லா என்ன சொல்றாரு, சூரியன்னா இந்த பூமியில ஒரு காரியத்தை நடந்ததை பார்த்தேன். சாலமோன் சொல்றாரு, அந்த காரியத்தை பார்த்தபோது அது எனக்கு பெருசா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு, எனக்கு என் எண்ணங்கள் வித்தியாசமா இருந்துச்சு அதை குறிச்சு அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம். ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர்கள், அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைத்து கொண்டு அதுக்கு எதிராக பெரியங்களை கட்டினான். அங்க சொல்ல பாருங்க, அதிலே ஞானமுள்ள ஒரு, நல்ல கவனி அந்த வார்த்தை, ஞானமுள்ள ஒரு, ஏன் ஞானமுள்ள ஒரு மனிதன் தான் சொல்லிட்டு போக வேண்டியது தானே? நான் சொல்ல நல்லா கவனிக்கணும், ஞானமுள்ள ஒரு மனுஷன் தான் சொல்லிட்டு போக வேண்டியது தானே? ஆனா அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல எத்தனை முறை சொல்றாரு பாருங்களேன். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான், அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான், ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும், பாருங்க, ஏழை மனுஷன் ஒருத்தன் இருந்தான், ஞானமுள்ள ஏழை இருந்தான், ஞானமுள்ள அந்த ஏழை மனுஷன் விடுவிச்சான். ஒரு ராஜா வந்து அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் சிறப்பிடிச்சிட்டு போன நினைச்ச போது ஒரு ஏழை மனிதன் தன் ஞானத்தை உபயோகப்படுத்தி அந்த பட்டணத்தையே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தினாங்க. காப்பாத்தின அந்த ஏழை மனுஷனை வேதம் சொல்கிறது, ஒருத்தங்குறம் நினைக்கலன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்குறம் திரும்பி வந்து, ஐயா நீங்க செஞ்சதுக்கு நன்றி என்று சொல்லக்கூறும் வரலையா? அடுத்த வசனம் பாருங்க. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது, அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றார். ஞானம் நல்லதுதான், என்ன சொல்றாரு, ஞானம் ரொம்ப நல்லதுதான். ஆனா அந்த ஞானத்தினால அவன் பட்டணத்தை விடுவித்தானே, ஆனா அந்த ஞானத்தை வச்சு அவன் ஏன் ஏழையாவே இருந்திருக்கணும்னு கேட்கிறாரு. அந்த ஞானம் பட்டணத்தை விடுவிக்க உதவி செஞ்சுச்சே, அந்த ஞானம் ஏன் அவனை அந்த ஏழை என்கிற நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரல? நல்ல கவனி, நான் சொல்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏழையா இருக்கிற ஒரு மனுஷன், குறைவில் இருக்கிற ஒரு மனுஷன், அவங்ககிட்ட எவ்வளவு ஞானமான வார்த்தை வந்து அவன் பேச்சு எடுபடாது. நல்ல கவனிங்க. சில சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இவர் பேச்சு எடுபடாது. ஏன் எடுபட மாட்டுதுன்னா, ஞானம் இருக்கு, நல்ல காரியம் இருக்கு, ஆனா ஏழையா இருக்கிறாரு. கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்பல, அந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையில கையின் பிரயாசத்துல என்ன வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துக்குள்ள வராம போகிறதுக்கு காரணம் என்ன? ஞானம் அங்க குறை கிடையாது. அந்த ஞானத்தை வச்சு, அந்த ஞானம் உள்ள தேவ சத்தியத்தை வச்சு நான் என்ன மாத்துவதுக்கு நான் என்ன செஞ்சேன், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஞானம் ஒரு பட்டணத்தை காப்பாற்ற உதவி செஞ்சிருக்கணும். நான் கேட்கிறேன், அந்த ஞானம் ஏன் ஒரு மனுஷனை, ஏழையா இருக்கிற மனுஷனை கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலை ஏன் செய்யாதா? செஞ்சிருக்கணுமே.
கவனிச்சு பாருங்க. ஏன்னா ஏன் செய்யலைன்னா இவன் அதை நம்பவே இல்லை. இவன் என்ன நம்பல? கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்பல. ஞானம் நல்லது தான். அந்த ஞானத்தை வச்சு கர்த்தர் இந்த சபைக்கு வரும்போது சத்தியத்தை பேசுறாரு, ஞானத்தை உங்களுக்கு கொஞ்சம் ஞானத்தை உண்டாக்குறாரு, தேவனை அறிகிற அறிவை உண்டாக்குறாரு, புத்தியை உண்டாக்குறாரு, காட்டுறாரு சில காரியத்தில். ஏன் இன்னும் நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம்? ஏன்னா என் எண்ணங்கள் இதை குறித்து யோசனையே இல்லை. நான் என் தினந்தோறும் என் பிரச்சனையும் என் குறைவையுமே சிந்திச்சுட்டு இருக்கிறேன். இந்த குறைவில் கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்தை உண்டாக்க என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் எப்படி கர்த்தருடைய வழியில் நடக்கணும் எனக்கு போதிக்கிறாரு. இந்த காரியத்தின் மேலே கவனம் வராத வரைக்கும் நான் சொல்கிறேன், எவ்வளோ ஞானம் இருந்தோம், எவ்வளோ வசனத்தை கேட்குறவங்களா இருந்தாலும், எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி ஏழையாக தான் இருப்பேன். இந்த நிலை மாறணும்னா ரொம்ப முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டாகணும். அது என்னன்னா, என் ஆண்டவர் என்னை குறையில் இருக்க விரும்புகிறவர் அல்ல, என்னை நிறைவுபடுத்துகிறவராக இருக்க. கையை சொல்லுங்க, என் ஆண்டவர் என்ன, அது எந்த குறை உங்கள் வாழ்க்கையில் அது எந்த குறைவாக இருந்தாலும் நீங்கள் நம்பணும் என்னன்னா, இந்த குறைவில் கர்த்தர் என்னை இருக்க விட மாட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், இந்த குறைவில் கர்த்தர் என்ன. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்கிறவங்க? கையை உயர்த்தி. நல்லா மேலே இருக்கிறவங்க, கீழே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என் குறைவில் நீ நிச்சயமாக என்னை அதிலேயே இருக்க விடமாட்டீர், குறைவை நிறைவாக்குகிற அறிவை எனக்கு புகுற்றுகிறீர். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆண்டவர் நான் குறைவாக இருக்கிறத பார்த்து அவர் ரொம்ப பிரியப்படுவார், அதுதான் அவருக்கு ரொம்ப பிரியம். இல்லை, சிலர் நினைக்கிறாங்கன்னா நான் கர்த்தருக்காக எதெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறேன் பாருங்க, அதுதான் கர்த்தர் ரொம்ப பெருசாக நினைப்பார். ஏன்னா ஆண்டவரே சொன்னாரே, இந்த ஐஸ்வர்யவானை பார்த்து சொல்கிறாரு, உன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணு, என்ன பின்பற்றி வா. அப்படின்னா பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு என்ன விருப்பம் இல்லை, நிறையா கொஞ்சம் என்ன நம்ம ஆசீர்வாதமாக இருந்தால், கொஞ்சம் என்ன கர்த்தர் கொடுக்குற செழிப்போடு இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்லுவார், எல்லாத்தையும் குத்துட்டு விற்றுட்டு நீ ஏழையாவா, என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்னை பின்பற்றி வா, ஒன்றும் வச்சிருக்கூடாது. கர்த்தர் அதுக்காக சொன்னார், அவனுக்கு காட்டுறாரு, நீ ஒரு உக்ரானக்காரனா, நீ ஒரு நிர்வாகியா, உன்னை நான் வச்சிருக்கிறேன், இந்த ஐஸ்வர்யத்தை உன் கையில் கொடுத்துருக்கிறதே நீ பகிர்ந்து கொடுப்பதுக்காக உனக்கிட்ட கொடுத்துருக்கிறேன், என்னுடைய உக்ரானக்காரனா, என்னுடைய ஸ்டூவர்டா, என்னுடைய நிர்வாகியா உன்னை வச்சிருக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கலையே. அதை புரிந்து கொள்ளாத போது அந்த ஐஸ்வர்யமே அவனுக்கு ஒரு கடவுளா தோணுது. தான் பணத்தை தான், தான் செல்வத்தை தான் அவன் கடவுளா பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை தேவன் விரும்புகிறபடி உபயோகப்பட, அதெல்லாம் கொடுக்க மனசு வரல பாருங்க. ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வான்றாரு. ஆனால் வேதம் சொல்கிறது, இதை கேட்ட உடனே அவன் எப்படி திரும்பி போனானா, துக்க முகமா. ஏன்னா மனசு வரல, என்ன புரிஞ்சிக்கலனா, சத்தியத்தை விளங்கி கொள்ளல. நான் ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்துக்காக கொடுத்தனா அவர் என்னை ஓட்டாண்டி ஆக்க மாட்டாரு. நான் ஒன்றை கொடுத்தா எனக்கு 100 மடங்கு கொடுக்கக்கூடிய உண்மை உள்ள தேவன் அவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், நம்முடைய ஆண்டவர் உன்னை கொடுக்க சொல்லி சொல்றாருன்னா கொடுத்தா 100 மடங்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 29, 30 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், என் நாமத்து நிமித்தம், என் சுவிசேஷத்துக்காக நீ உன் நிலத்தையாவது, வீடையாவது, உன் சகோதரனையாவது, உன் சகோதரியாவது, உன் மனைவியாவது, உன் குடும்பத்தையாவது விட்டு வந்திருப்பனா ஆண்டவர் சொல்றாரு. அப்படி விட்டு வந்தவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், 100 துன்பத்தோடு கூட 100 கர்த்தர் திருப்பி கொடுக்குறாராம். நல்லா கவனிங்க, 1 கொடுத்தா 100 மடங்கு கொடுக்குறாரு கர்த்தர். பேங்க் நீங்கள் போய் பணத்தை போட்டிங்கன்னா 1 மடங்கு தான் கொடுப்பான். நீங்கள் 100 மடங்கு போட்டிங்கன்னா அவன் 1 மடங்கு உங்களுக்கு கொடுப்பான், வட்டின்னு கொடுப்பான். ஆனால் இங்கே ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்கே ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவர் ஒரு மனுஷனை உக்ரான காரணம் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் கர்த்தர் தான். ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கறதெல்லாம் யார் தான்? எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர் கர்த்தர், என் உழைப்பை ஆசீர்வதிக்கிறவர், எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறவர் ஆண்டவர் தானா? எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறோம்? கையை வாய்ச்சி சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற பணம், என்கிட்ட இருக்கிற செல்வம், எனக்கு இருக்கிற வேலை, எனக்கு இருக்கிற எல்லா நல்ல மாற்றங்கள் எல்லாம் என் இயேசு எனக்கு கொடுத்தது. இப்போ கொடுத்தவருக்கு நீங்க மறுபடியும் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, 1 கொடுத்தீங்கன்னா 100 மடங்கு உனக்கு ரிட்டர்ன் தரேன்றாரு.
இப்படி சொல்ற ஒரு ஆண்டவர், என் கேள்வி, இப்படி சொல்ற ஒரு ஆண்டவர் நீங்க குறைவில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாரா? நீ குறைவில் இருக்கணும், அல்லது நிறைய தப்பா நினைச்சுக்கிறோம். என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஆண்டவருக்கு எது பிரியம்னா, நான் எதெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அதுல ஆண்டவர் பிரியப்படுவாரு. நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அது கர்த்தருக்கு பிரியம், அப்போதான் பரிசுத்தமான ஜீவியத்தை வாழ்கிறேன். நான் சொல்கிறேன், அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஞானம் இருந்துச்சு, ஆனால் ஞானத்தை வச்சோம் இவன் ஏழையாக இருந்தான். ஞானத்தை வச்சு ஒரு பட்டணத்தையே விடுவிச்சான், அந்த ஞானத்தை வச்சு தன்னுடைய தரித்திரத்தை விடுவிக்க அவனுக்கு அறிவு இல்லாமல் போச்சே. நல்லா கவனிங்க நான் சொல்றது. தான் தரித்திரத்தை நீக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா அவனுக்கு. ஏழையாகவே இருந்தான், ஆகவே அசட்டை பண்ணப்பட்டான். ஒருத்தனை நினைக்கல, ஒருத்தனை அவன்கிட்ட பேசவும் விரும்பல, அவனுடைய காரியத்தை மதிக்க விரும்பல. ஏன்னா ஞானத்தை வச்சு பட்டணத்தை விடுவிச்சான், ஜனங்களை விடுவிச்சான். அந்த ஞானத்தை வச்சு தன்னுடைய தரித்திரத்தை, ஏழை என்னங்கிற அந்த நிலையை மாற்றி அமைக்க அவனுக்கு புத்தியை உபயோகப்படுத்தாம போயிட்டானே. நீங்கள் நல்லா சொல்கிறது நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் உங்கள் குறைவை பார்த்து சந்தோஷப்படுறவர்ல, உங்கள் குறைவில் உங்களை நிறைவாக்குவதை பார்த்து தான் சந்தோஷப்படுது. கையை சொல்லுங்கள், கர்த்தர் என்னுடைய குறைவை நிறைவாக்குறத பார்த்து மகிழ்ச்சி ஆகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். நல்லா சொல்லுங்கள், உங்கள் குறைவெல்லாம் கர்த்தர். அந்த நிறைவாக்குற சத்தியத்தை கொண்டு போய் உள்ள வைங்க. குறைவையே பார்க்கிறேன், ஆனா அந்த குறைவில் தான் என கர்த்தர் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. திராட்சை ரசம் குறைப்பட்ட இடத்துல தான் நிறைவு உண்டாக்கி காட்டுறார். கையை வைத்து சொல்லுங்க, எதெல்லாம் எனக்கு குறைப்படுதோ குறைப்படுகிற இடத்துல நிறைவு உண்டாக்கி காட்டுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு குறைப்பட்டிருக்கோ அந்த குறைவில் கர்த்தர் நிறைவாக்கி உங்களுக்கு காட்டுவார். நல்லா கவனிங்கள். அதனால நான் எண்ணத்தை விட்டுட்டு வந்தேன் அதெல்லாம் பெருசா பேசக்கூடாது. ஆண்டவருக்கு நான் ஒன்றும் இல்லாமல் இருப்பது தான் பிடிக்கும், கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு, கர்த்தரை பிரியப்படுத்துகிறதுக்கு ஒரே வழிதான். எபிரேயர் 11 சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம மேல பிரியப்படுறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், விசுவாசத்தினால மாத்திரம்தான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். எல்லாம் வாயத்தை சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனை. அப்போ நீங்க விசுவாசித்து கர்த்தர் என் குறைவை நிறைவாக்குவாரு, என்னை ஆசீர்வதிப்பதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் விரும்புகிறபடி நான் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகியா இருக்கணும். அதனால தான் என்னை விதைக்க சொல்றாரு, விதைக்கிற என்ன அறுவடைக்கு நேராக நடத்துகிறாரு. எனக்கு எல்லா ஞானமுள்ள காரியங்களை தேவன் நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஞானமுள்ள காரியங்களை, வழிகளை எனக்கு காட்டுறாரு. அதனால நம்ம உன்னை நம்பணும். நான் எதை விட்டுட்டு வந்தேன், நான் கர்த்தருக்காக எவ்வளவு விட்டேன் தெரியுமா? ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்க திடீர்னு பரலோகத்துக்கு போகிறான்னு வச்சுங்க. பரலோகத்தில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். சும்மா உதாரணத்துக்கு, பரலோகத்தில் போய் எல்லா பரிசுத்தவான்களும் கூடியிருக்கிறாங்க. அப்போ பரிசுத்தவான் சில சொல்கிறான்னு வச்சுங்க, நான் இருந்த ஊரில் சுனாமி வந்துச்சு தெரியுமா, நான் இருந்த ஊரில் வரதா புயல் வந்துச்சு தெரியுமா, அந்த வரதா புயல் வந்து எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். அதை நினச்சி நான் கர்த்தருக்காக, நான் அப்படிப்பட்ட நேரத்திலும் ஒன்றும் இல்லாத நேரத்தில் நான் கர்த்தருக்காக பெருசாக வாழ்ந்தேன் தெரியுமா. அங்கே ஒருத்தர் இருப்பார், இவங்க சுனாமி பார்த்ததுக்கு முன்னாடி, இவங்க வரதா புயல் பார்த்ததுக்கு முன்னாடி அங்கே நோவான்னு ஒருத்தர் வருவார். அவர் சொல்லுவார், நீங்களாம் பார்க்கறதுனா நான் ஒரு பெரிய வெள்ளத்தை, முழு உலகம் அழிஞ்சதை நான் பார்த்துருக்கிறேன்ப்பா. இப்படி ஒவ்வொருத்தரும் பீத்துறதை கர்த்தர் கண்டிப்பாக பார்த்துருப்பார். பீத்தல் மன்னனுங்க இவங்களாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவர் சொல்ல, வாயை மூடுங்க எல்லாம், நீ விட்டதை சுனாமியில் உனக்கு அடிச்சுட்டு போனதையும், என்ன வரதா புயல உனக்கு அடிச்சுட்டு போனதையும், அதையும் விட்டு நான் கர்த்தருக்காக வாழ்ந்த ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட நான் கர்த்தருக்காக. ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் சொல்லுவார், உங்க எல்லாரையும் வாழ வைக்கிறதுக்காக என் சொந்த குமாரனை உனக்காக அனுப்புனே, என் மகிமையெல்லாம் அவர் இழந்து அடிமையின் ரூபம் எடுத்து நம்மளை தேடி வந்தாரு, அவர் செஞ்சதை காட்டில் நீங்க செஞ்சதெல்லாம் பெருசான்னு கேட்பாரு. நல்லா கவனிங்க. நான் என்ன விட்டுட்டு வந்தேன், நான் கர்த்தருக்காக 40 நாள் உபவாசம் இருந்தேன் தெரியுமா. அந்த வருஷத்துல வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் கிடையாது, அதனால நான் அந்த நாளில் கர்த்தருக்காக உபவாசம் இருந்தேன். விளங்குமா?
நான் உபவாசத்தை தப்பு சொல்ல, உபவாசம் இருக்கிறவன் நான். பல நாட்கள் உபவாசம் இருந்திருக்கிறேன். கர்த்தர் என்னோட பேசி கர்த்தர் சொல்லி இருந்திருக்கிறேன். நான் உபவாசம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி என்னுடைய தோற்றம் ஒன்றுமே தெரியாது, அப்படியே நார்மலாக இருப்பேன். ஆனால் கர்த்தர் சொல்லி செஞ்சுருக்கிறேன். உபவாசத்துக்குலாம் நான் அகேன்ஸ்ட் கிடையாது. ஜெபம்லாம் தினந்தோறும் செய்கிற ஆள் நான். ஆனால் சிலர் நான் கர்த்தருக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் உங்களுக்காக கண்ணீரோட ஜெபம். அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி இந்த ஜிப்பின்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதுக்கு தான் விழுந்துடுறான் இன்னைக்கு ஜனங்க. எதுக்குள்ள அவரு கண்ணீரோட நேர் முழங்கால் போட்டு எனக்காக. ஆமாம், நேர் முழங்கால் போட்டால் மட்டும் ஜெபம் நேராக பரலோகத்துக்கு போயிடுமா? ஹலோ, நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். இருதயம் சுத்தம் இல்லாம, இருதயத்துக்குள்ள விசுவாசம் இல்லாம என்ன வாயில அளப்பினாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. இன்னைக்கு ஜனங்க எதுக்கு மயங்குறாங்க? கிறிஸ்தவங்க எதுக்கு மயக்கப்படுறாங்க? அவரு அமாவாசை ராத்திரி ஜெபம் பண்ணுவார், போனா நம்ம கிட்ட இருக்கிற அமாவாசை எல்லாம் போயிடும். ஒன்றும் போகாது. உங்க அமாவாசை உங்களை விட்டு போகாது. போனோன்னா இந்த சத்தியம் உள்ள வந்தா எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவார். அதனால் நான் இப்படி பண்ணேன், நான் இதை செஞ்சேன் ஆண்டவருக்காக. ஆண்டவர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும், என் குமாரனே நான் உனக்காக கொடுத்துருக்கேன், அதோட நீ எதாவது பெருசாக செஞ்சுட்டியான்னு கேட்பாரு. என் குமாரனே உனக்காக விட்டு கொடுத்தனே, என் சொந்த குமாரனை சிலுவையில் சாகும்படி நான் ஒப்பு கொடுத்தனே, என்ன காட்டிலும் நீ பெருசா எதை செஞ்சிட்டியா? என்ன காட்டிலும் பெருசா எதை விட்டு கொடுத்துட்டியா? சில நேரம் சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. சிலர் சாட்சி சொல்லுவாங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், சாட்சி சொன்னார். எனக்கு ஏன்டா இவர் சாட்சியை கேட்டேன்னு ஆயிடுச்சு. அவர் 50 வயசு இருக்கும், 50 வயசு 52 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சாட்சி சொல்ல, நான் கர்த்தருக்காக என் வேலையை நான் விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கேன். நான் 52 வயசுல வேலையை விட்டு விஆர்எஸ் கொடுத்து எல்லா காசையும் வாங்கிட்டு என்ன ஆண்டவருக்காக நான் விட்டுட்டு வந்தேன். கர்த்தருக்காக நான் எல்லாம் தியாகம் நினச்சிக்கிட்டேன். அப்போ நாங்கள்லாம் வாலிப வயதில் என்ன நல்ல சம்பாதிக்க வேண்டிய வயதில் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக வந்தேன். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது? நான் ஏன் புகழை நான் சொல்ல வேணாமா? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஒன்றும், நீ எனக்காக எதை விட்டேன்னு சொன்னாலும் அது பெருசே கிடையாது. உனக்காக நான் என்னையே கொடுத்துருக்கிறேன் பாரு, அதுதான் ரொம்ப பெருசு. அவர் சொல்லி முடித்த பிறகு நான் எழுந்து சொன்னேன், நம்ம ஆண்டவருக்காக என்ன விட்டுருக்கோன்றது பெருசே கிடையாது. அவர் நமக்காக தம்முடைய சொந்த குமாரனே விட்டு கொடுத்தாரு பாருங்க, அதுதான் பெருசு. அவர் விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு நான் பாவத்தை விடுறேன், இன்னைக்கு நான் குறை பேசுற அனுபவத்தை விடுறேன், என் சாபத்தில் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய இருள்ல இருந்து நான் விடுவிக்க. அது எனக்கு ஏராளமாக நடந்திருக்கு, அதெல்லாம் நிறைய சொல்லலாம். நல்ல கவனிங்கள். அதை விட்டுட்டு நான் கர்த்தருக்காக அதை விட்டேன், இதை பண்ண, அந்த தியாகம் பண்ண, இந்த தியாகம், ஒரு தியாகமும் ஒன்றும் செல்லுபடாது. எந்த தியாகத்துக்கு முன்னாடி என் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக கொடுத்திருக்கிறார் பாருங்க, அந்த தியாகத்துக்கு முன்னாடி நம்ம எந்த தியாகமும் நிற்காது. அந்த தியாகத்தை எண்ணி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக என்னை தேடி வந்தீரே. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக என்னை தேடி வந்தீரே? வேத வசனம் சொல்ற, முதலாவது அவர் நம்மிடத்துல அவரை நமக்கு அனுப்பினாரா? எதற்காக? நம்மளை எல்லா பொல்லாத வழியிலிருந்து திருப்பி நம்ம ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு நேராக அவர் அனுப்பினாரா? நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக அனுப்பினாருங்க அவரை. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே எனக்காக வந்தீரே இயேசுவே. இப்படி நினைக்கிறீங்களா? என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவே வந்தீரே இயேசுவே, என் சாபத்தை நீக்கிறதுக்காகவே வந்தீரே இயேசுவே, என் பலவீனங்களெல்லாம் என்னை விட்டு அகற்றுவதற்காகவே வந்தீரே இயேசுவே, நான் குறைகளே இருக்கக்கூடாது என்பதற்காக வந்தீரே இயேசுவே, உம்முடைய மகிமை என் மூலமா நீர் காட்டணுன்றதுக்காகவே என்ன நீர் ரட்சித்து இருக்கிறீரே, என்னை ஆசீர்வதிக்கிறீரே. சிந்தனை வருதா பாருங்க. நான் சொல்றேன், ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தரை பிரியப்படுத்தும். எனக்காக இயேசு என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன் பாருங்க, அது ஒன்று தான் அவரை பிரியப்படுத்தும். கையை வைத்து சொல்லுங்க, இயேசு எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு என்கிறத நம்புறேன் பாருங்க, அந்த விசுவாசம் தான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் மேலே நான் வச்சிருக்கிற விசுவாசம் தான் அவரை பிரியப்படுத்தும் இல்லையே, நான் கர்த்தருக்காக அதை பண்ணேன் இதை பண்ணேன்.
நான் ஒன்றும் சொல்றதே இல்லை பாருங்க எதுவுமே. ஏன்னா என்கிட்ட என்னை பத்தி மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு மேன்மை பாராட்ட. என்னை ரட்சித்து என்னை ஒரு ஊழியக்காரனை அழைத்து எனக்கு அபிஷேகத்தை கொடுத்து என்னை பேசக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நான் பெருசா பேசணும். பவுல் சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்றாரு. எவ்வளவு ஞானம் உள்ள ஒரு பவுல். என்ன மாதிரி பேக்ரவுண்டுங்க பவுலுடைய வாழ்க்கை. கமாலியருடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவ வசனங்களை கற்றவர். வாயை திறந்தா வசனம் சரளமா அவர் பேச முடியும். எல்லா திறமையும் உள்ளவர், எல்லா ஐஸ்வர்ய நிறைவும் இருந்தவர். அவர் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது. ஊழியத்துக்கு வரும்போது எல்லா நிறைவும் சொல்றார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று நான் கருதுகிறேன். யாருக்காக? நான் அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவின் அறிவின் நிமித்தமா இதெல்லாம் நான் குப்பைன்னு நினைக்கிறேன்றாரு. அந்த பவுல் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்ட என்கிட்ட ஒன்று இருக்கும்னா கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சிலுவையே நான் மேன்மை பாராட்டேன். கையை சொல்லுங்க, எத்தனை பேர் நீங்கள் சொல்லணும், நீங்கள் மேன்மை பாராட்டணும். நான் கர்த்தருக்காக அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்றதை விட்டுட்டு, ஆண்டவரே நீர் என் ஆண்டவராக இருக்கிறீரே, என் இரட்சகராக இருக்கிறீரே, என்னை ஆசீர்வதிப்பதற்காக வந்தீரே, என் கல்வாரி சிலுவையில் உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே, என்னை சுகமாக்க உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானனே, இதை மேன்மை பாராட்டதான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஒரு ஏழை விதவை வந்தா பாருங்க, இயேசுநாதர் தேவாலயத்தில் இருந்தபோது. மார்க்ஸ் விஷயம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இருந்து இருக்கு. இந்த ஏழை விதவை வந்தா எல்லாம் வேதம் சொல்லு, எல்லாம் தங்கள் பரிபூரணத்திலிருந்து கர்த்தருக்கு என்ன பண்ணாங்களாம்? காணிக்கப்பட்டாங்களாம். இயேசுநாதர் காணிக்கை பெட்டி முன்னாடி போய் நின்றார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த காணிக்க காசு பொருள்னு வரும்போது தான் ஒருத்தனுடைய உண்மையான உள்ளம் என்னன்றது கிளீனாக தெரியும். எப்படி யோசிக்கிறான் ஒரு மனுஷன், எப்படி அவன் இருதயம் இருக்கு, அவனுக்குள்ள உண்மையான விசுவாசம் இருக்கா? நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கும்போது அன்பை வெளிப்படுத்தினார். மன்னிப்பை கொடுப்பதற்காக, மீட்பை உண்டாக்குவது, ஆசீர்வாதத்தை கொடு, அந்த மனசார செஞ்சார் பாருங்க. அதை ஆண்டவர் என்ன அறிய விரும்புறாருன்னா, ஒரு பொருளை கர்த்தர் நம்ம கொடுத்து அந்த பொருளை நான் மறுபடியும் கர்த்தருக்கென்று கனப்படுத்த வரும்போது அங்க என் விசுவாசமும் என் இருதயமும் கிளீனா அங்க ஆண்டவர் அறிஞ்சுப்பாரு. மற்ற எதை வேணாலும் மறைச்சிடலாம், ஆனா ஒரு காரியத்தை கர்த்தருக்கென்று நான் கொடுக்க வரும்போது, விதைக்க வரும்போது, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறேன்னா அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு கொடுத்து, நான் எவ்வளவு குறைவா இருந்தேன், குறைவுள்ள என்னுடைய நிலையை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நிறைவாக்கி இருக்கிறாரு. இந்த பொருளாதாரத்தை கர்த்தர் என் கையில கொடுக்கிறாரு, பணத்தை என் கையில கொண்டு வந்து கொடுக்குறாரு, என் சம்பாத்தியத்தை ஆசீர்வதித்து எனக்கு நன்மையை கொடுக்குறாரு. அங்க கர்த்தர் கண்டுபிடிச்சிடுவாரு. நான் கொண்டு வந்து கர்த்தருக்கு என்று கொடுக்க வரும்போது என் உள்ளம் விசுவாசம் உள்ள உள்ளமா, என் இருதயம் சுத்தமான இருதயமான, அங்க டெஸ்ட் பண்ணுவாரு. டெஸ்ட் பண்ணாரு பாருங்க. ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தார்களாம். ஆனா அந்த ஏழை விதவையை குறித்து எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவ போட்டது 2 வெள்ளிக்காசு. அந்த 2 வெள்ளிக்காசுல இயேசு இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு என்னங்க இருக்கு? ஏன்னா அதை காட்டில நிறைவானதெல்லாம் போட்டவன் இருக்கானே. ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய நிறைவை கொண்டு வந்து போட்டாங்க, அதுலலாம் இம்ப்ரெஸ் ஆகல ஆண்டு. ஆனா இவ போட்ட அந்த 2 காசுல இயேசுநாதர் வந்து இம்ப்ரெஸ் ஆனார், ஈர்க்கப்பட்டார். ஏன் ஈர்க்கப்பட்டார் தெரியுமா? சொல்றாரு, இவளுடைய விசுவாசம் பெருசு, இவ இருதயம் என்ன விசுவாசிக்குதுன்றாரு. தனக்குண்டான, தன் ஜீவியத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்து போட்டாலாம். எந்த நம்பிக்கையில போட முடியும்? கொடுத்துட்டா எனக்கு வருமா அப்படின்னு 1008 கேள்வி கேட்கக்கூடிய மனுஷ ஞானத்தில் வாழ்கிற இந்த மாம்சத்துல கர்த்தர் என்று என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், என் உழைப்பு ஆசீர்வதிக்கிற, எனக்கு எல்லாம் என் குறைவில் இருக்கக்கூடாது, என்னை நிறைவுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க விரும்புகிற அந்த தேவனுக்கு நாம் பிரியப்படுத்தணும்னா என் இருதயம், என் இருதயத்துக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் அவரை பிரியப்படுத்த முடியும். அந்த 2 வெள்ளிக்காசு அவரை பிரியப்படுத்தினது காரணம் இந்த ஏழை விதவனுடைய இருதயத்துக்குள்ள விசுவாசம். ஒரு 100க்கு அதிபதி சொன்னான் பார்த்தீங்களா? அவன் சொன்னான், என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், ஆண்டவரே நீர் வர வேண்டாம்,
ஆனா இங்க இருந்து உம்முடைய ஒரு வார்த்தையை சொல்லும், அங்கே என் வேலைக்காரன் என்னவா சொஸ்தமாவா. ஆண்டவர் உடனே நிறுத்துறாரு, எல்லாரையும் நிறுத்தி சொல்றாரு, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை அப்படின்றாரு. God will always be pleased with your faith. தேவன் பிரியப்படுகிற ஒரே இடம், ஒரே காரியம் என்னன்னா, அவர் மேல நீங்க வச்சிருக்கிற, அவருடைய வார்த்தையின் மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த ஒரு விசுவாசம் தான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நீங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா, 11, 12, 15ஆம் வசனத்தில் கவனிச்சீங்கன்னா, அந்த சாரிபாத் ஒரு விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதவை கிட்ட இருந்த கடைசி ஆகாரம், லாஸ்ட் மீல், அந்த கடைசி ஆகாரத்தை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் அனுப்பி அந்த ஊழியக்காரனுடைய வாயில வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய இருதயம் அவளுக்கு இருந்ததுனால அவ தான் கடைசி ஆகாரத்தை கூட முதல்ல கொண்டு வந்து தேவனுடைய ஸ்தானாதிபதியாய், தேவனுடைய சார்பில் வந்திருக்கிற ஊழியக்காரன் கொண்டு வந்து கொடுத்தா. ஆண்டவர் என்ன அப்போ கொடுக்க முடியாத தேவனா, அப்பயமும் எண்ணெயும் கொடுக்க முடியாம தேவனா? நான் கேட்குறேன், எலியாவை வனாந்திரத்தில் போஷித்தாருங்க, காகத்தை கொண்டு வந்து அப்பத்தை கொடுத்தாரு, இறைச்சியை கொடுத்த, அங்கே கொடுக்க முடிஞ்ச ஆண்டவருக்கு இந்த ஏழை விதவை கையில் வாங்கி தான் சாப்பிடணும்னு இந்த ஊழியக்காரனை வச்சிருந்தாரா? கிடையாதுங்க. இந்த ஊழியக்காரன் கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய இருதயம் அவளுக்கு இருக்கு. ஆகவே இந்த ஊழியக்காரன் அங்க இருந்து பிரயாணப்பட்டு வச்சு அவனை கொண்டு போய் அந்த சகோதரிக்குள்ள விசுவாசம் உள்ள இருதயம் இருக்கு, அவளுக்கு வேண்டிய வார்த்தையை கொடுத்தாரு. கொடுத்தவன அந்த வார்த்தை அப்படியே அனல் மாதிரி, ஃபயர் மாதிரி எரியுது உள்ள. அவ போய், வேதம் சொல்லுகிறது, அவள் போய் எலியா சொன்ன வார்த்தையின்படியே அந்த வார்த்தைக்குள்ள இருந்த விசுவாசம் அவ இருதயத்துக்குள்ள போயிடுச்சு. வேதம் என்ன சொல்லுது? கடைசி அப்பம் சாப்பிட்றேன், சாகணும்னு சாக விட்டாரா? உங்க விசுவாசத்தினால கர்த்தரை பிரியப்படுத்தினா உங்களை கர்த்தர் சாகவே விட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசத்தினால கர்த்தரை பிரியப்படுத்தினா உங்களை கர்த்தர் சாக விட மாட்டார். பிழைக்க வச்சு காட்டுவார். சொல்லுங்க, கையை உயர்த்தி என்ன பண்ணுவார்? பிழைக்க வச்சு காட்டுவார். உங்களோட கர்த்தர் பேசுறாரா இந்த காலை வேளையில்? கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற தெய்வம். அவளுக்கு கொடுத்தாரு பாருங்க, அவளும் சாப்பிட்டா, அவன் குமாரனும் சாப்பிட்டாங்க, வீட்டாருங்க சாப்பிட்டாங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டான். ஒன்று மாத்திரம் நடந்துச்சு, எல்லார் வீட்லேயும் பஞ்சம். ஆனால் விசுவாசம் உள்ள இருதயமாக இருந்த அந்த ஏழை விதவையினுடைய வீட்டில் மாத்திரம் பஞ்சம் இல்லை. உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தரை பிரியப்படுத்துகிற இருதயமாக இருக்கா? கர்த்தரை பிரியப்படுத்துறது விசுவாசத்தின் மூலமாக தான் பிரியப்படுத்த முடியும். என்ன விசுவாசிக்கிறேன்? என் குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார்னு விசுவாசிக்கிறேனா? என் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறேனா? என் தரித்திரமான நிலையை கர்த்தர் மாற்றுவார்னு என் கடனை கர்த்தர் மாற்ற எனக்கு உதவி செய்வான்னு விசுவாசிக்கிறேனா? விசுவாசித்து அதுக்கு மாற்றி வாழக்கூடிய நிலைக்குள்ள நான் என் வாழ்க்கையை கொண்டு வரேனா? இல்லை இன்னும் கடன்லே சிக்கி தான் இருப்பேன், என் வாழ்நாள் முழுவதும் இப்படியே தான் நான் அடிமையாக இருந்துட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு எண்ணமுடையவனா இருக்கிறேனா? நான் சொல்றேன், விடுதலை வராது. விடுவிக்கிற தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க, அந்த எண்ணங்களை கொண்டு போய் உங்களுக்குள்ள வைங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்கள் கடனிலிருந்து வெளியே கொண்டு உங்கள் தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார். உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். உங்களுக்கு நடந்த எல்லா சோக காரியங்களையும் கர்த்தர் மகிழ்ச்சிகரமானதாக மாற்ற அவர் வல்லவராய். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா என் ஆண்டவர் என்னை குறையில் இருக்க விரும்புகிறவர் அல்ல, நான் எதை விட்டேன்னு சொல்றதுல விருப்பம் உள்ளவர் அல்ல, என்னை ஏமாற்றம் அடைய விடுகிற தேவன் அல்ல, என்ன நிரப்ப கண் வைத்திருக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் பவுல் சொல்றார், நான் எதெல்லாம் விட்டு வந்தேன்லாம் பெருசாக சொல்றதே இல்லை. சொல்றேன், 8ஆம் நாளில் விருத்த சேதம் பண்ணப்பட்டவன், எபிரேனாய் நான் இருந்திருக்கிறேன், ரோமாபுரி சிட்டிசனாக நான் இருந்திருக்கிறேன், எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்கிறேன்.
சொல்றார் பவுல். நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. சொல்றார் எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்கேன் தெரியுமா நான். கொஞ்சம் வாசித்துருவோமா? சொல்றார் இப்படி இருந்தனா இதெல்லாம் பெருசாவே நினைக்கலன்றார் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் பாருங்க. 5ஆம் வசனம் வாசிவோமா? 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்கு உரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். எப்படி சொல்ற? எவ்வளவு இருக்கு என்கிட்ட. 7ஆம் வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ யோசித்து பார்க்கிறேன். எனக்காக வந்து இயேசு தம்மை தரித்திரமாக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர் எனக்காக தரித்திரமானாரே. இந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு முன்பாக எனக்கு லாபமா இருக்கிறத நான் பெருசா சொல்றது எனக்கு ஒண்ணுமே இல்லை. அங்க சொல்ற பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தர் ஆகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற சுயநீதி உண்டானவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாய் இருக்கிறதுமான நீதி உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படவும். நல்லா கவனிச்சு சொல்றார். எப்படி சொல்றார் பாருங்க. இந்த தேவனை அறிகிற அறிவு ஒன்னு புரிஞ்சிச்சு எனக்கு. இனி நான் எனக்காக வாழக்கூடாது. நிறைய கிறிஸ்தவனுடைய ஏன் குறையிலே இருக்கிறோம் தெரியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? ஏன் குறைவிலே இருக்கிறேன், ஏன் என் பிரச்சனையிலே நான் இருக்கிறேன்னா, நான் எனக்காக தான் வாழ்றேன். நான் என்னைக்கு இயேசுக்காக வாழ ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு இந்த பவுல் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு இதை எல்லாவற்றையும் நான் எப்படி நினைக்கிறேன், குப்பை என்று நினைக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. 9ஆம் சொல்றாரா, என்ன கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி 10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து இருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக சொல்றார் பாருங்க. கிறிஸ்துவுக்காக பாடம் அனுபவிக்க அப்படின்னா அவருடைய சுவிசேஷத்துக்கு அந்த ஒரு பாடம் தவிர எந்த பாடம் கிடையாது. இயேசுவுக்காக, இயேசு விரும்புகிற நீதிக்காக, நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் என்ன சொல்லியிருக்கு வேதம், பாக்கியவான்கள். அந்த நீதிக்காக துன்பப்படுறதுனா இயேசு சுவிசேஷம் சொல்றதுனால ஒரு துன்பம் வருதா, அது ஒன்றும் அதனால ஒரு பாடம் தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பாடெல்லாம் அவர் பொறுப்பெடுப்பார். வேற எந்த நீங்க குறைவுல வாழ்ந்துட்டு நான் இயேசுக்காக பாடுபடுறேன்னா ஆண்டவர் கேட்பாரு, அறிவு இருக்கா, நமக்கு புத்தி இருக்கா, இவ்வளவு வசனத்தை கேட்கிறோமே, ஞானியா இருந்தான், பட்டணத்தை காப்பாத்தனான், ஆனா தான் ஏழை என்கிற நிலையிலிருந்து தன்னை மாற்றிக் கொள்வதற்கான ஞானத்தை வச்சிருந்தோம், உபயோகப்படுத்தாம போயிட்டானே, அவனை தான் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். நல்லா கவனிங்கள். இப்ப இதுல இந்த இந்த பகுதியில பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்காக வாழ்றத நினைக்கிறத விட்டுட்டு நான் அவருக்காக வாழ்றத நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அதான் பாயிண்ட். நான் என்ன ஆண்டவருக்காக விட்டேன், ஆண்டவர் நம்ம ஒன்னில்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி நினைக்கிறவர் இல்ல. நான் அவருக்காக என்ன விட்டேன்றத அதுல பிரியப்படுறவர் இல்ல, நான் அவருக்காக விசுவாசமா வாழ்றேன் பாருங்க, அதுலதான் அவர் பிரியமா இருக்கிறாரு. எனக்காக நான் வாழும்போது அதுல விசுவாசமே கிடையாது. நல்லா சொல்றதுன்னு யோசித்து பாருங்க. நீங்க உங்களுக்காக வாழ்றீங்கன்னா அதுல விசுவாசமே இல்லை. நீங்க இயேசுவுக்காக வாழும்போது அவரை விசுவாசித்தே ஆகணும். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு விசுவாசிக்கணும். அவர் உங்க குறைவை நிறைவாக்குவார்னு விசுவாசிக்கணும். உங்க வியாதியை அவர் சுகமாக்குவார்னு நீங்க அவரை நம்பியே
வாழணும். அவருக்காக வாழ்றவங்க அவரை நம்பாம வாழ முடியாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுக்காக வாழணும்னா இயேசுவை நம்பி தான் ஆகணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னதான் பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பேர் நான் ஆண்டவருக்காக வாழ்றேன்னு தண்ணியை நம்பி வாழ்வாங்க. தான் கையில் இருக்கிற பணத்தையே நம்பி வாழும், தான் கையில் இருக்கிற வேலையை நம்பியே வாழ்வான், தான் கிட்ட இருக்கிற எல்லா வசதியை நம்பியே வாழ்வார்கள். எனக்கு அது இருக்குது இது இருக்குது, எது இல்லைனாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இயேசுக்காக வாழும்போது எனக்கு ஒன்று தெரியும், என்ன நடந்தாலும் என்ன மேனேஜ் பண்ண எனக்கு ஒரு பாஸ் இருக்கிறார், என்ன நடத்த எனக்கு ஒரு ஆண்டவர், அவர் என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். கையை சொல்லுங்க, இந்த இயேசு என்ன செய்வார்? என்னுடைய குறைவெல்லாம் கொண்டு இயேசுநாதர் ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பனையாக ஒரு ஓமை சொல்றார் பாருங்க. 3 வேலைக்காரனை தெரிந்து கொண்டு ஒரு வேலைக்காரன்கிட்ட 5 தாளந்தை கொடுத்தாராம். அவன் அதை எத்தனை ஆக்கனா? சொல்லுங்க, எத்தனை ஆக்கனா? 2 தாளந்தம் கொடுத்தவன் என்ன பண்ணா? 4. 1 வாங்கினவன் என்ன பண்ணா? அவன் தான் உண்மையான பெந்தகோஸ்தே விசுவாசி. சொல்ல புரியுதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தயான் 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 தயான், ஜோம் பண்ணா தயான் தயான் தயான், அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா, எல்லாம் சவுண்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுத்தது என்ன பண்ணுவான்? நோண்டி புதைச்சி வச்சிருவான். என்ன சொல்லுவான் தெரியுமா அந்த கிறிஸ்தவன்? அப்படிப்பட்ட ரொம்ப தான் பரிசுத்தவான்னு நினைச்சுக்கிற ஒரு தாளந்து வச்சிருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. என்ன சொல்லுவான் தெரியுமா? அவனை மாதிரி நான் பேராசை பிடிச்சவன்லாம் கிடையாது. எவனை மாதிரி? 5 10 ஆகணும் பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்லுவான்? பேராசை பிடிச்சவன். அவனை மாதிரிலாம் நமக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த 1 கூட நான் எதையுமே பண்ணாமல் அதை பத்திரமா வச்சு அவர் வரும்போது கரெக்டாக அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன். ஆண்டவர் நான் உங்களை அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தூக்கிட்டு வருவாரா? கர்த்தர் என்றைக்குமே நம்மளை பார்த்து கேட்பார், நான் உன்கிட்ட கொடுத்ததை வச்சு நீ என்ன டெவலப் பண்ண, என்ன செஞ்ச, அதை வச்சு எனக்காக என்ன வாழ்ந்தியா? உங்கள் கையில் இருக்கிற பணம் இயேசுக்காக உபயோகமாகுதா? உங்கள் வேலை இயேசுக்காக உபயோகமாகுதா? உங்கள் நேரம் இயேசுக்காக உபயோகமாகுதா? உங்கள் தாளந்துகள் இயேசுக்காக உபயோகமாகுதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, யாரையும் கர்த்தர் இங்கே தாளந்து இல்லாமல் படைக்கல. பக்கத்தில் பார்த்து உங்கள் யார் நம்மளை கர்த்தர் தாளந்து இல்லாமல் உண்டாக்கவே இல்லை. நல்லா சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு நல்ல தாளந்துகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நல்லா சொல்லுங்கள், நல்லா வாயை திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? அதானே, ஒரு 2 கோடி குத்தாருன்னு சொன்னா நல்லா சொல்லுவீங்க. தாளந்து இல்லாம யாரும் உண்டா? நான் கேட்கிறேன், உங்க தாளந்தை என்னைக்காவது கர்த்தருக்கு உபயோகப்படுத்திருக்கீங்களா? தாளந்தை வச்சு சுயநலமாவே அதுக்கு எனக்கே என் தாளந்தை உபயோகப்படுத்துவேன், எனக்கே நான் உபயோகப்படுத்துவேன். நான் சொல்றேன், நம்மளை மாதிரி ஒரு சுயநலமான ஆள் வேற யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு 100% கிறிஸ்தவர்கள் தேவன் அவர்களுக்கு எதெல்லாம் கொடுக்கிறாரோ தங்களுக்கு மாத்திரம்தான் அவங்க உபயோகப்படுத்துறவங்களா இருக்கனால அவங்க வாழ்க்கையில வளர்ச்சியே வரமாட்டுது. ஒரு ஸ்டாக்னேட்டான ஒரு தேக்க நிலை உண்டாயிடுது. நல்லா கவனிங்கள். கர்த்தர் அந்த ஒரு தாளந்தவனை சொல்றான் பாருங்க, இல்லை இல்லை நான் அவங்கள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி பேசுறேன், எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. உலக ஆசைலாம் நிறைய கிறிஸ்து சொல்லுவாங்க, என்கிட்டே சொல்லிக்கிறேன், எனக்கு உலக ஆசைலாம் இல்லை, எனக்கு எப்போ பரலோகம் போன்னு ஆசையாக இருக்கிறேன். அப்படி சொல்கிற மூஞ்ச நான் நல்லா ஊத்து பார்க்கறது. பரலோகம் போகிற ஆசையாக தான் ஒன்று பேங்க் டிஃபால்ட்டாக இருக்கும், இல்லை ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாது. நான் பரலோகம் போகிறதுக்கு ரெடியாகிறேன். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை கூப்பிட்றதுக்கு ரெடியாக, வாங்கின காசை கரெக்டாக நீ கொடுத்த பிறகுதான் உனக்கு டிக்கெட்டை நான் கரெக்டாக பரலோகத்துக்கு. நல்லா கவனிங்க, இயேசுக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய தாளந்தை அவருக்காக உபயோகமாகும். எல்லாம் ஒரு தாளந்தை வாங்கி என்ன தயான் தயான்னு குதிச்சிருப்பான், ஆவியில் நிரம்பி பயங்கரமான ஆளாக இருந்திருப்பான் இவன். சில நேரம் ஆண்டவரே சில நேரம் சில கிறிஸ்தவங்களே பார்த்து, ஐயோ நம்ம ரொம்ப மோசம் பழகுது, இவ பயங்கர ஆவிக்குரியவராகிறார் நினைச்சுப்போம். அது வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? உள்ள போனீங்கன்னா எல்லா குப்பையும் எல்லா கர்மமும் உள்ளதான் இருக்கும். ஆனா வெளியே மாத்திரம் அப்படியே ஜோடித்து அப்படியே இந்த வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி. அதான் நீங்க அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 25 அதிகாரம்
26ஆம் வசனத்தை வாசினா சொல்றாரு, சோம்பலும் பொல்லாதமானவனே. நம்ம ஒரு பாஷையில் சொல்லிட்டாத வேணாம், நல்லா இருக்காது, விட்டுருவோம். உங்களுக்கே தெரியும், அவனை பார்த்து தான் சொல்லியிருப்பார், இவ்வளோ சோம்பலான சோம்பேறியே, என்ன சோம்பேறியா இருக்கிறியே, உனக்கு நான் கொடுத்ததை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அறிவு கூட இல்லாத முட்டாளே, பொல்லாதவனோ சோம்பலுமானவனே. அவனை திட்டிட்டு சொல்றாரு, உன்கிட்ட கொடுத்ததை காசு பேங்க்ல போய் போட்டுதான் சொல்றாரு, அது நான் வரும்போது நான் கொடுத்ததோட சேர்த்து வட்டியோட கிடைச்சிருக்கமேன்னு கேட்கிறாரு. டெவலப் பண்ணவே இல்லை. கர்த்தர் கொடுத்ததை, கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அதை வச்சு நான் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு என்ன செஞ்சிருக்கிறேன்ற கேள்வி கண்டிப்பா வரும். அதுக்கு நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணவே முடியாது. உங்க கையில வர சம்பாத்தியத்துக்கு கர்த்தருக்காக நீங்க அதை உபயோகப்படுத்துனீங்களா என்கிற அந்த கேள்விக்கு உங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்காக மாத்திரம் தான் வாழ்றீங்க. அந்த மனுஷனுக்கு குறை நிறைவாகாது, குறைவு இன்னும் பெருகிட்டு தான் போவோம். குறைவு நிறைவாகணும்னா கர்த்தர் எனக்கு கொடுக்கறதெல்லாம் கர்த்தருக்காக வாழ்ந்துருக்கிறேன், கர்த்தருக்காக உபயோகப்படுத்தி இருக்கிறேன் என்கிற நிறைவு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். அவன் நேரம் ஆயிடுச்சுன்னு நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஆனால் இன்னைக்கு நம்புங்க, என் குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க குறைவெல்லாம் நிறைவாக்குவாரா? உங்க வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி நீங்க தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி யாரு? எனக்கு வரம்பட்ட தீர்க்கதரிசியை தெரியும். ஒன்றும் வேணாம், உங்கள் வாழ்க்கைக்கு யூ ஆர் த ப்ராஃபிட் ஃபார் யுவர் லைஃப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி நீங்கள் தான். ஏன்னா இந்த வசனம் என்கிட்ட என் இருதயத்துக்குள்ள நிரம்பி இருக்கு. யோசித்து பாருங்க, ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சாங்கல்ல, இந்த கதையோட முடிக்கிறேன். ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சாங்கல்ல ரைட் பிரதர்ஸ், ஏன் இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க? ஏன் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கலாமே? ஏன் ஏசுநாதர் இருந்த காலத்துல எவனே ஒருத்தனை எழுப்பி ஒரு ஏரோப்ளைன் கண்டுபிடிக்க வச்சுக்க இப்போ ஐடியா கொடுத்தவர் அன்னைக்கு ஐடியா கொடுக்காமல இருந்திருப்பாரு? யோசிச்சு பாருங்க. ஏன்னா கூட இருக்கவங்களாம் என்ன சொல்லியிருப்பான், முன்னால பறக்க வைக்க முடியாது, என்னது பறக்க போறியா, அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இந்த ஸ்டீம் என்ஜின் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஸ்டீம் என்ஜினை கண்டுபிடிச்ச தாம்சன் இருக்கார் பாருங்க, அவர் கண்டுபிடிச்சிருக்குமா அவனுடைய சகோதரி இந்த மனுஷன் ஸ்டீம் என்ஜினை செய்யும் போது அவன் சகோதரி சொல்றான், இது ஸ்டார்ட் ஆகாது. என்ன சொல்லிச்சா? இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகாது. இன்னைக்கு நிறைய நேரம் உங்களுக்குள்ள சொல்லலாம், நீலாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, இது கெட்ட ஆசீர்வாதம் ஆயிடுவியா, உன் குறை நீங்கிடுமா, ஸ்டார்ட் ஆகாது. இப்படியே சொன்ன அந்த சகோதரிக்கு முன்னாடி அந்த தாமஸ் என்ன பண்ணாராம், ஸ்டீம் என்ஜினை ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டாராம் பாருங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சான். ஸ்டார்ட் ஆனவன சொல்றான், இப்போ ஸ்டாப் ஆகாது, ஸ்டாப் ஆகாது. இப்போ நம்ம ஆளுங்க வாய் இருக்கு பாருங்க, ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆகாது, ஸ்டாப் ஆகாது. இந்த தடைகள் மத்தியில் இந்த மனுஷன் கண்டுபிடிக்கக்கூடிய காரியத்தை கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஸ்டீம் என்ஜின், இன்னைக்கு என்ன மாதிரி என்ஜின்லாம் வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புலாம் இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு தான் சகோதரி சொன்ன, கூட பிறந்த சகோதரிங்க நான் சொல்றது, கூட பிறந்த சகோதரி வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த மனுஷன் கண்டுபிடிக்கும் ஸ்டார்ட் ஆகாது, இது ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆள்தான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு சத்துரு வேற எங்கேயும் இல்லை, உன் வீட்டாரே. ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது, இது வாய்க்காது, இது நடக்காது. புடுபுடுக்காரனோட மோசமானவங்க நான் சொல்ல. இன்னைக்கு புடுபுடுக்காரெல்லாம் போயிட்டான், ஆனா வீட்டிலே புடுபுடுக்காரங்க இருக்கிறாங்க. இது ஸ்டார்ட் ஆகுது, இது நடக்காது, இது வாய்க்காது. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வசனம் உன்னை ஸ்டார்ட் பண்ணிருக்கு, ஒரு நாளும் நிறுத்தப்படாதபடிக்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் வாழ்வேன். கையை வச்சு நான் எதில் வாழ்வேன்? கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் வாழ. ஒரு நாள் நீங்க ஆண்டவருக்கான அதை விட்டு கொடுத்தேன், இதை கொடுத்தேன், இதை பண்ணேன், இந்த தியாகம் பண்ணேன், நான் சொல்லட்டுமா, 1 கோடியை கொண்டு வந்து நீங்கள் கர்த்தர் கொடுத்தாக்கிறோம், ஆண்டவர் சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிலலாம் ஆண்டவருக்காக நான் அதை தியாகம் பண்ணி, நான் எவ்வளோ காணிக்கை கொடுத்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ தியாகம் பண்ணி கொடுத்தேன் தெரியுமா, ஆண்டவர் சொல்லுவார் என்னைக்கு நீ சொன்னியோ அன்னைக்கே போயிடுச்சு பலன், ரிவார்டு காலி. ஏன்னா இருதயம் எப்படி இல்லை, கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக இல்லை, விசுவாசம் இல்லை.
நான் இவ்வளோ கொண்டு கொடுத்தனே, நான் எப்படி யோசிக்க, ஆண்டவரை இவ்வளோத்தையும் கொடுத்து நான் இவ்வளோதானே ஆண்டவரை கொடுக்கும்படி என்ன செஞ்சிருக்கிறீர், இன்னும் ஏராளமாக உமக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் செய்வார். உலகத்தில் இருக்கிற செல்வத்தெல்லாம், துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் கொண்டு வந்து இப்படி விசுவாசம் உள்ள இருதயம் உள்ள ஒரு மனுஷன் கையில் கொண்டு வந்து கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுப்பார். கொடுக்கும்போது அவன் என்ன செய்வானா, இதை வச்சு நான் ஆண்டவருக்காக என்ன வாழலாம், ஆண்டவருக்காக எப்படி உபயோகம், இந்த சிந்தனை வருகிற ஒரு மனுஷங்கிட்ட நான் சொல்றேன் எல்லாம் பெருகும். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இந்த சிந்தனை உள்ள மனுஷங்கிட்ட என்ன பண்ணும், எல்லாம் பெருகும். வேலை பெருகும், உங்க கையின் பிரயாசம் பெருகும், உங்க உயர்வு பெருகும், உங்களுடைய எல்லைகள் விரிவாகும். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பதுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் ஆயிருச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்டார்ட் ஆயிருச்சு. கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, பரவாயில்லையே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழும்பணுமா, ஜோமனும். எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறாரா இந்த காலை வேளையில்? நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உண்மையாகவே இன்னைக்கு வந்து சத்தியம் கேட்டவங்களாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சொல்லுங்க கையை உயர்த்தி, நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா உயர்த்தன்னு சொல்லுங்க, நான் கர்த்தரால. நல்லா சொல்லுவாங்க, நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க வாயத்திறந்து, நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகுவேன். எத்தனை பேர் நம்பிக்கையோட கையை உயர்த்தி சொல்லுங்க, இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ ஃபாதர், வி தேங்க் யூ. இந்த சத்தியத்தின்படி நாங்க ஆண்டவரை உம்மை விசுவாசித்து உமக்கென்று வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.